ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்த்தோன்னா, நாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூடியூப் சேனலோட பேனர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு பேனர் வந்து செட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த இதை நாங்கள் எப்படி எடுத்தோம்னு சொன்னால், கூகுளில் இருந்து சில வெப்சைட் மூலமாக ஒரு அளவு ஒன்று எடுத்து, பிக்சலில் இந்த அளவு எடுத்து அதுக்கு ஒரு ரூல் ஒன்று செட் பண்ணி அந்த ரூலுக்குள்ளே இந்த டெக்ஸ்ட் எல்லாம் வர மாதிரி போட்டு நாங்கள் இதை எடுத்திருந்தோம். பட் ஆனால் பார்த்தா இதை நான் இப்படி போடும்போது எனக்கு ஸ்க்ரீனில் வந்து ஃபுல் சைஸ் இப்படி காட்டுது. இது வந்து டெஸ்க்டாப் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த சைட்டில் இருக்கிறதுல நாங்கள் பெருசாக கணக்கெடுக்க தேவையில்லைன்னா கூட இந்த டெக்ஸ்ட் எல்லாமே சரியான சின்னனாக இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த ஹைட்டும் வந்து நம்ம கொஞ்சம் செக் பண்ணணும். என்ன வந்து கொஞ்சம் நாம் கொடுத்துருக்கிற அளவும் வந்து இதில் ஆக்சுவலாக எங்களுக்கு விசிபிளாக இருக்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதோட வந்து இது வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் பார்க்குறதுனால இதை நாம் ஒரு மொபைல் டிவைஸ்லையும் பார்த்துட்டு மொபைல் டிவைஸில் என்ன லென்த்தில் இருக்குது, என்ன வித்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் எக்ஸாக்டாக இதுக்குள்ளே நம்ம என்ன வருதுன்னு முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து முதல்ல மொபைலில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இருக்கிற விசிபிள் வியூ வந்து இதுதான். இந்த இடத்தோடையே எண்ட் ஆகுது. அதே மாதிரி இங்கே வந்து இந்த இடத்தோட எண்ட் ஆகுது. மேலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தூரம் ஒரு கேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு தான் வந்து ஓல்டு டிவைசஸில் விசிபிள் ஆகிற அளவு. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், எங்களோட ரூலை வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ரூல் ஒன்று போட்டு அந்த லென்த்தை வந்து நாங்கள் மொபைலில் இருந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ண போகிறோம். அதை நாங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதுக்குள்ளே என்ன வரப்போகுது, வெளியில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நாம் ஃபோட்டோஷாப்பில் செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதில் இருந்து எனக்கு வர ரூல் எங்கே நிற்க போகுது அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங் அடிப்படையில் தான் போடுறேன். ஏன்னா வந்து எனக்கு எக்ஸாக்ட் லென்த் அண்ட் வித் இல்லாததுனால நான் இதை கெஸ்ஸிங் அடிப்படையில் போடுறேன். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு அளவில் நிற்கிது. ஓகே, இதுவும் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அளவில் நிற்கிது. வேர்ட்டிக்கலாக பார்த்தா இது தாண்டினதுக்கப்புறம் வருது. ஓகே, நீ இதில் பார்த்தா இந்த அளவு மாதிரி வருது. ஓகே, ஸோ நாம் இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். இதுதான் நமக்கு தேவையான சரியான அளவு. அதாவது வந்து டிவினா மொத்தமாக காட்டும், டெஸ்க்டாப்னால் இவ்வளவும் காட்டும், மற்ற எல்லா டிவைஸஸுக்கும் வந்து இந்த அளவில் காட்டும். டிவைஸஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் இல்லாமல் அந்த பிக்சல் அளவுக்கு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து இதில் நாம் இந்த பேர் வந்து எப்போவுமே வந்து கீழே அவங்களோட மொபைல் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, டெஸ்க்டாப்பில் போனாலும் சரி, இப்போ நம்ம இதில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் பேர் இதிலேயே காட்டுது. ஸோ இந்த இடத்துல நான் பேர் வச்சுக்க தேவையில்லை. மேபி இங்கே எங்கேயாவது வைக்கலாம். ஏன்னா இப்போ இந்த இடத்துல மென்ஷன் இல்லை தானே. ஸோ கிட்ட வைக்கிறதும் பார்க்க வேறு எங்கேயும் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன், இதை வந்து முதல்ல மூவ் பண்ணுறேன். ஓகே, மூவ் பண்ணோடு சேர்த்து நான் கொஞ்சம் பெருசாக்கிட்டு அதே மாதிரி இந்த கலரையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். பெரிய அளவில் சேஞ்ச் பண்ணாமல் லைட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். இதில் வந்து கேமரா ஐக்கன் வரும். ஸோ நம்ம அதையும் கொஞ்சம் யோசிக்கணும். அதனால இப்போ கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். அடுத்தது ஃபோண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் சைஸை பெருசாக்குறேன். அவ்வளோ கிளியராக இல்லைங்கிறதுனால நான் கொஞ்சம் வேறு ஏதாவது கலர் கொடுக்கலாமான்னு பார்க்குறேன். ஓகே, இப்போதைக்கு எப்படி இருக்கட்டும். இது வந்து எனக்கு முக்கியமான விஷயம். ஸோ இதை நான் வந்து பெருசாக போட போகிறேன்.
ரைட், அது மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதையும் கொஞ்சம் பெருசாக போடலான் இருக்கேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து நான் கொஞ்சம் இதை குறைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய நான் இதை போட்டிருந்தேன்னா வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் குறைக்க பார்க்குறேன். இவ்வளோக்கு ஓகே, இதை மட்டும் குறைச்சிக்கலாம். ஓகே, கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இதில் தவிர வந்து வேறு 2-3 இது ஆட் பண்ணணுன்னு இருக்கு. ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நைட் இது ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து, ஸோ பேக்ரவுண்ட் எல்லாம் வரும். இதில் வந்து நான் பிளெண்ட் பண்ணி வேறு கலர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கலாம் என்னென்ன எனக்கு ஆப்ஷன் சரியாக இருக்குமெண்டு. இப்போதைக்கு இதை கொஞ்சம் வச்சுருக்கோம். பார்ப்போம் பிறகு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணல பாருங்க. அதில் வந்து நான் இதை அப்லோட் பண்ணி காட்டுறேன் எப்படி வருதுன்னு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த சைஸ் வந்து சரியாக இருக்கா அப்படின்றது. செஞ்சு பார்த்தா தெரியும் எந்த மாதிரி இருக்குது பார்க்கன்றது. ஸோ இது ஒரு ரெண்டமாக வந்து பேசிக்காக செஞ்சுருக்கேன். ஸோ இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணலாம் ஃப்யூச்சரில். இப்போ வந்து நான் ஓகே, இந்த இடத்துல ரிப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இது எடுத்துருவோம். இப்போ பார்த்தா தெரியுது வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ நாமளும் ஆல்ரெடி ஓரளவுக்கு இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கோம். நம்மளோட லைன்மெண்ட்டும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. இந்த கேப் ஒன்று இருக்குது, இந்த கேப் இருக்குது. ஸோ இப்போ இதை நாம் இதில் வைக்கும்போது தான் இந்த ஒரு இஷ்யூ ஒன்று வருது. இந்த இடத்துல எப்படி பாக்ஸாக வர்றது ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகே, பப்ளிஷ் ஆயிடுச்சு. கீழே ஒரு சேனல் வருது. ஸோ இப்போ கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பெருசாக வருது. ஏன்னு சொன்னால் இது வந்து டெஸ்க்டாப் வியூன்றதுனால இதில் வந்து பேர் வருது. ஸோ இது வந்து ஃபுல் வியூன்ற இதில் வந்து பழசு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது தானே. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக செய்யலாம். இதை நான் அந்த ஃப்யூச்சரில் முடிஞ்ச பார்க்குறேன். அதே மாதிரி மொபைல் வியூஸையும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் மொபைல் ஆப்புக்கு வந்திருக்கேன். மொபைல் ஆப்பில் வந்து இப்படி காட்டுது. ஸோ முதல்ல விட கொஞ்சம் பரவாயில்ல தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் சேஞ்சஸ் பண்ணணும், கலர்ஸ் மாற்றணும், அப்படி இப்படியெல்லாம் இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே இருக்க மாதிரி இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ண மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இருக்க மாதிரி தான் இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும், நான் பண்ணுறேன். பண்ணும்போது முடிஞ்ச நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் நான் விளக்க சொல்கிறது ட்ரை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.